அம்மா மீது வழக்கு தொடுத்தவர்கள் தர்மம் நிறைந்தவர்களா, இவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லாதவர்களா என்பதே என்னுடைய வாதம். கோல் ஓச்சுவது என்னவோ சட்டம், குறுக்கு வழியில் மனிதர்கள் போடலாம் 1000 திட்டம், கொடுப்பன இருந்தால் மட்டும்தான் பதவி பட்டம், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் ஜாதக கட்டம், அதை உணர்த்துவதே கால கட்டம். ஜெயலலிதாவா உங்கள் தலைவின்னு ஏத்துப்பீங்களா சார்? நண்பரே, இன்னொன்னு, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் இப்பொழுதெல்லாம் வேகப்படுறதா இல்லை, நான் விவேகத்தோட தான் பதில் பேசுறேன். முன்னெல்லாம் டி ராஜேந்திர சத்திரியன், இப்ப சாணக்கியன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. என்ன நடந்தது, எங்கே நடந்தது, மக்கள் கேட்க மாட்டார்களா? நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் என்று சொல்லி, நான் ஏற்றுக்கொண்ட ஒரே அரசியல் குரு கலைஞர் என்று சொல்லி என்னை மாற்றிக்க கொள்ள தெரியாமல் வாழ்க்கையிலே இப்படி ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு அப்பாவி டி ராஜேந்தர். ஓகே சார், சாரி ஃபார் திஸ். ஓகே, ஐ வில். இப்ப இவர் கேட்கிறாரு பாருங்க, காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறாராம். என்னத்த மாறிட்டேன்? என் செயல்பாடு நிச்சயமாக மாற்றம் இருக்கும், அதிரடி அரசியல் இருக்கும், நிச்சயமா செயல்பாடு மாறி இருக்கும். நான் இன்னைக்கு கண்ணாடி போட்டே பிடிச்சிருந்தேன்ப்பா, இப்பதான் அடிச்சிட்டு இருந்தேன். அந்த லைட் ஃபிளிக்கர் ஆகுது நண்பா, தோழா, அந்த லைட் ஃபிளிக்கர் ஆகுது, கொஞ்சம் பின்ன அடித்து போடு. நன்றி சார், தேங்க்யூ சார். ஓகே, உங்கள்கிட்ட எனக்கு ஒரு சின்ன கோரிக்கை. இத்தனை நாள் சந்திக்காத நான் இந்த தீர்ப்பு குறித்து மட்டும்தான் என்னோட கருத்தை, அதுவும் ஒரு அரசியல்வாதி என்பதற்கு அப்பாற்பட்டு ஒரு ஆன்மீகவாதியாக இந்த கருத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன் என்பதை மட்டும் உங்களிடத்தில் சொல்லி இதை நான் படிக்கிறேன். மக்களின் முதல்வர் என்று அழைக்கப்பட்ட அம்மா வழக்கில் மக்களின் முதல்வர் என்று அழைக்கப்பட்ட அம்மா வழக்கில் இருந்து விடுதலை ஆகிவிட்டார் என்ற தீர்ப்பு அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கலாம். அவர்கள் வாதம் செய்வதற்கு இருக்கிறது உச்ச நீதிமன்றம். ஆனால் இந்த தீர்ப்பை உணர்வு பூர்வமாக அணுகக்கூடிய பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. காரணம், அதற்கு பெயர்தான் மக்கள் மன்றம். அவர்களது பார்வையில் இந்த தீர்ப்பு மகத்தில் உதித்த மகராசிக்கு கிடைத்த மகத்தான வெற்றி, சிம்மத்தில் ஜனித்த சிறைச்சாலைக்கு அஞ்சாத சிந்தனை செல்விக்கு கிடைத்த சீரிய பரிசு, அவரது பொறுமைக்கு போடப்பட்ட பூமாலை, நிதானத்திற்கு கிடைத்த நிஜ வெற்றி மாலை, அம்மாவின் தளராத தன்னம்பிக்கை, திடமான தெய்வ நம்பிக்கை, இவற்றுக்கு காலம் அவர் கையில் கொடுத்திருக்கும் வெற்றிக்கனி. சும்மா சொல்லக்கூடாது. ரூபாய் 10க்கு கிடைத்த அம்மா தண்ணீரை அறிந்துவிட்டு வயிறு குடிந்தவர்கள் வாயார வழங்கிய பாராட்டு, அம்மா உணவகத்தில் உணவு உண்டுவிட்டு உளமாற போற்றுகின்றவர்களின் உன்னதனமான வாழ்த்து, அத்தனை ஆலயங்களில் வழங்கப்படும் அன்னதானத்தை உண்ட ஆன்மீகவாதிகளின் ஆசி, அதோடு ஒத்துழைத்த அவரது பிறந்த ராசி, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பால் குடம் எடுப்பதில் தொடங்கி தீமிதித்தல், அழகு குத்துதல் என அளவுக்கு அதிகமாக செய்யப்பட்ட பிரார்த்தனைக்கு கிடைத்த பிரதிபலன், ஆண்டவனிடத்தில் அத்தனை பேர் செய்து கொண்ட வேண்டுதலை, அதனால்தான் அவன் அருளால் அம்மா ஆகியிருக்கிறார் விடுதலை. இந்த வழக்கில் வேடிக்கை என்னவென்றால், அம்மா மீது வழக்கு தொடுத்தவர்கள் தர்மம் நிறைந்தவர்களா, இவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லாதவர்களா என்பதே என்னுடைய வாதம். நீதிமன்றத்தை எல்லாம் மீறி மனசாட்சி என்ற ஒன்று குறித்து கலைஞர் அவர்கள் பேசியிருக்கிறார். இவரை நம்பியிருந்தவர்களையும் ஈழத்தமிழர்களையும் கண்டும் காணாமல் கை கழுவிய கலைஞர் அவர்களுக்கு இருக்கிறதா மனசாட்சி என்பதே என்னுடைய கேள்வி. அது இல்லாததால் தான் சட்டமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, ஏன் இப்போது நீதிமன்றத்திலும் சரி, இவர்கள் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் தோல்வி. உச்சகட்டமாக என்ன நடந்தது, எங்கே நடந்தது என்றெல்லாம் பராசக்தி பாணியில் கலைஞர் வசனம் பேசி இருக்கிறார். மனிதனை எல்லாம் மீறி ஒரு தெய்வ சக்தி இருக்கிறது என்பதே உண்மை. கர்நாடகத்தில் தனி நீதிமன்றம் அன்று அம்மாவுக்கு தண்டனை வழங்கியது, அது ஒரு காலகட்டம். இன்று கர்நாடக உயர் நீதிமன்றம் அம்மாவுக்கு விடுதலை அளித்திருக்கிறது, இது ஒரு காலகட்டம். கோல் ஓச்சுவது என்னவோ சட்டம், குறுக்கு வழியில் மனிதர்கள் போடலாம் 1000 திட்டம், கொடுப்பன இருந்தால் மட்டும்தான் பதவி பட்டம், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் ஜாதக கட்டம், அதை உணர்த்துவதே கால கட்டம். இன்றைக்கு அந்த அம்மையார் கூட ஒன்று சொல்லியிருக்கிறார்,
தர்மம் என்று இருக்கிறது என்று என் பார்வையில் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அன்றைக்கு அம்மையார் அவர்கள் மீது அன்றைக்கு அவர்களுக்கு தண்டனை என்று ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது என்று சொன்னால் அது கர்மா. அதுக்கு பேர் கர்மா. அதை கர்மம் என்று சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு அவர் கர்மம் என்று சொல்லலாம் என்று சொன்ன போது இருள் இருந்தது. இப்பொழுது அவர் விடுதலை ஆகியிருக்கிறார் என்று சொன்னவுடன் இங்கே ஒளி வந்திருக்கிறது. இறைவனின் அருள் இருந்த காரணத்தால் தான் இதற்கு பேர் தர்மம். எந்த தர்மம்? நான் என்ன சொல்லுகின்றேன், இந்த அம்மாவின் மீது வழக்கு தொடுத்தவர்கள் மீது அவர்கள் தர்மம் நிறைந்தவர்களா என்பது மட்டுமே என்னுடைய கேள்வி. இவர்கள் மீது எந்த வழக்குமே இல்லையா என்பது மட்டுமே என்னுடைய கேள்வி. இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டை பற்றி எடுத்து வைக்கிறார்களே, இவர்கள் ஊழல் அற்றவர்களா என்பது மட்டுமே என்னுடைய கேள்வி. நான் கேட்கிறேன், கலைஞர் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மீது எத்தனை வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றது? அதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத இவர்கள் இந்த வழக்கு குறித்து பேசினா, இத்தனை நாள் பேசினா ஏதா இந்த வழக்கு பத்தி பேசினா, இந்த அம்மாவுக்கு தண்டனை வழங்கப்பட்ட போது அத்தனை பேர் குமுறினார்கள். அத்தனை பேர் இந்த அம்மாவுக்கு எதிராக ஊழலுக்காக எதிராக கொடுக்கப்பட்ட தீர்ப்பு என்றெல்லாம் என்று முழங்கினார்களே, அவர்களே இன்றைக்கு சில பேர் இந்த வழக்க இந்த அம்மாவுக்கு கிடைத்த வெற்றியை பாராட்டுறாங்க. ஏன்? நான் அன்றைக்கு அரசியல் ஆதாயம் கருதி இருந்தால் அன்னைக்கே நான் பேசியிருப்பேன். நான் அன்றைக்கும் அரசியல் ஆதாயம் கருதவில்லை. இன்னைக்கு நான் ஏன் பேசினேன்னா, கலைஞர் கேட்கிறார் ஒரு கேள்வி. என்ன கேட்டு இந்த அறிக்கை கொடுக்கிறதுக்கு நான் வந்ததுக்கு காரணமே, நீதிமன்றத்தை மீறி மனசாட்சி என்ற ஒன்று குறித்து கலைஞர் பேசினார். திமுக தலைவரை உங்களோட ஒரே தலைவர் அப்படின்னு சொல்றீங்க? அல்ல, மன்னிக்கணும். அல்ல, திமுக தலைவரை கடந்த காலத்தில் நான் ஏற்றுக்கொண்ட தலைவர் என்று சொன்னது கடந்த காலம். இன்னைக்கு நான் லட்சிய திமுகவின் நான் தலைவர். ஜெயலலிதாவா உங்க தலைவின்னு ஏத்துப்பீங்களா? ஜெயலலிதாவா உங்க தலைவின்னு ஏத்துப்பீங்களா? சார், நண்பரே, நீங்க நான் என்ன சொன்னீங்க, என்ன கேள்வி கேட்டீங்க? ஒரு காலத்தில் கலைஞரை நான் ஏற்றுக்கொண்ட தலைவர்னு சொன்னேன். நான் திமுக இருந்து விலக்கப்பட்டுட்டு நான் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் என்று ஆகிவிட்டேன். இன்னைக்கு தப்போ ரைட்டோ, லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் நான் ஒரு சாதாரணமான இயக்கம் தான். நான் ஒரு சின்னம் கூட இன்னும் பெறாத ஒரு கட்சி தான். நான் ஒரு சின்ன கட்சி தான். ஆனால் அந்தந்த காலகட்ட ஒரே ஒரு விஷயம் உங்களோட மனசாட்சி தொடர மாதிரி கேட்கிறேன். ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனைக்காக மாநில சிறுசேமிப்பு துறையுடைய துணைத் தலைவர் பதவியை, அதாவது 32 மந்திரிகளுக்கு நிகரான ஒரு கேபினெட் அந்தஸ்து பெற்ற ஒரு பதவியை தமிழ்நாட்டில் ராஜினாமா பண்ண எனக்கு இந்த நாட்டில் கிடைச்ச மரியாதை எனக்கு தெரியும் சார். ஆனா அதுக்கப்புறம் தான் நீங்க போய் கலைஞரை பாக்குறீங்க. ஏன் பாத்தீங்க? ஒரு நிமிஷம், திரும்ப என்னை ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். அது இழைத்தது ஒரு பக்கம். ஆனா நல்லா புரிஞ்சுங்க, என்னுடைய மகளுடைய திருமணத்துக்கு கூட கலைஞர் வந்தார். அது வேற விஷயம். ஒரு குறுன்ற முறையில கலைஞர் அடைச்சாரு. போனோம் பார்த்தேன். நான் கலைஞரோட கூட்டணி வச்சுட்டேனா, அவர்கிட்ட சீட்டு வாங்கிட்டேனா? சொல்லுங்க சார். இப்போ நடந்துட்டு இருக்க தமிழக அரசு எப்படி செயல்படுதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? சார், நான் ஒரு தாழ்மையான கருத்தை சொல்லிட்டு தான் நான் பேசினேன். இன்னைக்கு கலைஞர் மனசாட்சி குறித்து பேசிய காரணத்துக்காகவும் எல்லாத்துக்கும் மேல என்ன நடந்தது, எங்கே நடந்தது என்றெல்லாம் பராசக்தி பாணியிலே வசனம் பேசினாரே கலைஞர். அந்த கலைஞரை பார்த்து கேட்கின்றேன், என்ன நடந்தது, எங்கே நடந்தது என்றெல்லாம் கேள்வி கேட்கின்றாரே. இன்றைக்கு இவருடைய மகள் கனிமொழி மீது இத்தனை லட்சத்துக்கு அத்தனை கோடிக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருந்து நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கின்ற இந்த தருணத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. என்ன நடந்தது, எங்கே நடந்தது? மக்கள் கேட்க மாட்டார்களா? கேட்கிறேன். அது மட்டுமல்ல, ஆராசாவுக்கு மீண்டும் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது, எங்கே நடந்தது? மக்கள் கேட்க மாட்டார்களா? ஏன் இத்தனை ஊழல் குற்றச்சாட்டு புரிந்தவர் என்று குற்றம் சாட்டப்பட்ட அந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நாடே இந்திய அளவில் நாடிக்கிட்டு இருக்க அந்த ராசாவுக்கு மீண்டும் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கிறது. என்ன காரணம்? என்ன நடந்தது, எங்கே நடந்தது? கலைஞர் சொல்லுவாரா? கேட்கிறேன். அது மட்டுமல்ல, இருங்க சார், பேசுங்க சார்.
இல்ல இல்ல சார் இப்போ விஜயகாந்த் தலைமையில ஒரு பெரிய அணி உருவாகுது. எல்லாமே தமிழக நலனுக்காக போய் பிரதமரை பார்த்து வந்ததா சொல்றாங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்து? ஒரே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என்ன தேமுதிகவின் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்னையெல்லாம் அழைக்கல, என்ன அவர் அழைக்க மாட்டாரு. காரணம் கேட்கணும். ஏன்னா இன்னொன்னு அதெல்லாம் அவர்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க. இன்னொன்று நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் இப்பொழுதெல்லாம் வேகப்படுறதா இல்லை, நான் விவேகத்தோடு தான் பதில் பேசுகிறேன். முன்னெல்லாம் டி ராஜேந்தர் சத்திரியன், இப்போ சாணக்கியன். இந்த விஜயகாந்த் தலைமையில் டெல்லிக்கு இவர்கள் எல்லாம் சென்றது, அங்கே நடந்த ஊடகத்துறையினரை பத்திரிகையாளர்களை சந்தித்த போது நடைபெற்ற தகவல், ஏன் திமுக அவர்கள் பின்னாடி போனது எல்லாம் குறித்து மீண்டும் உங்களை பத்திரிகையாளர்கள் நான் சந்திக்கிறேன் விரைவிலேயே. இன்னும் சொல்ல போனா டேட் கூட இப்ப நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க, சந்திக்கிறேன். ஆனால் இன்றைக்கு அம்மாவுடைய விடுதலை குறித்து, அதோடைய தீர்ப்பு குறித்து மட்டும்தான் என்னுடைய அறிக்கை. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கனிமொழியும் ஆராசாவும் சிறைச்சாலைக்கு சென்றார்களே, இருங்க, கனிமொழியும் ஆராசாவும் சிறைச்சாலைக்கு சென்றார்களே, எத்தனை பேர் இவர்களுக்காக? ஏன் இவங்களுக்கு கட்சிக்காரங்க இல்லையா? ஏன் இவர்களுக்காக யாரும் பிரார்த்தனை செய்யவில்லை? பதில் சொல்லுங்க. கடவுளே இல்லை என்று சொன்ன பாவமா இந்த தமிழ்நாட்டில்? நான் ரொம்ப வேதனைப்பட்டதுன்னா, அவங்களுக்கு கருத்து உரிமை இருக்கு சார். திராவிட கழகத்தின் சார்பாக தாலி அகற்றும் போராட்டம் நடத்துறாங்க. அதை நடத்துறதுக்கு அவர்களுக்கு ஜனநாயக உரிமைன்னு சொல்றாங்களே, அந்த காலகட்டத்தில் கூட தாலி அகற்றும் போராட்டம் நடத்தவில்லையா? இப்பொழுது இந்த காலகட்டத்தில் தாலி அகற்றும் போராட்டத்தை, அதுவும் தமிழருடைய தமிழ் புத்தாண்டுல பிறக்கக்கூடிய நாள்ல செஞ்சாங்க. அதுக்கு கலைஞர் சொன்னார், அது அவரவர் பார்வையை பொறுத்தது. நான் கருத்தை சொல்லலையே. என்ன அது புண்பு, அது அவங்களோட கருத்துன்னு சொல்லிட்டேன். அது அவர்களுடைய கருத்து, என் கருத்து அது கிடையாது சார். அதை இப்ப கேட்காதீங்க சார். அடுத்தது நான் என்னோட மக்களோட பார்வையில் உணர்வு பூர்வமான என்ன அவங்களோட பார்வையில் இருக்குங்கிறத எடுத்து நான் சொன்னேனே தவிர, என்னுடைய அறிவுபூர்வமாக என்ன ரீதியில் நான் அணுகிறேன் என்னை பத்தி நான் கருத்தே சொல்ல. ஏன் சொல்லலன்னு நீங்க கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை இருந்தாலும், நான் இப்பொழுது சொல்ல மறுப்பதற்கு எனக்கு உரிமை இருக்கு. என்ன வேணா யாரு வேணாலும் சொல்லிட்டு அது அவங்களோட விருப்பம். இன்னொன்னு நான் சொல்றேன், நான் 6 மாசமா எந்த அறிக்கையும் கொடுக்கல, எதுவும் பண்ணல. நான் இருந்தேன்னு சொன்னா நான் தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவரா? கேளுங்க. எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவங்களே சட்டமன்றத்தில் போய் பேச மாட்டேன். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், போய் சொல்லுங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் இடையில முதலமைச்சரா இருந்தாரு. இவ்வளவு கேள்வி கேட்கக்கூடிய நண்பர்கள் இருங்க சார். இருந்தார் என்று சொல்வதற்கு காரணம், நேற்று வரை இருந்த நிலை வேறு, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை வேறு. இன்னைக்கு சார் இந்த நிமிஷம் வரைக்கும் ஓகே சார், சாரி ஃபார் திஸ். ஓகே, ஐ வில், நான் திருத்திக்கிறேன். இந்த நிமிடம் வரை பன்னீர்செல்வம் அவர்கள் முதல் மந்திரியா இருக்காரு. அம்மா முதல் மந்திரியா இருந்தப்ப சட்டமன்றத்தில் போய் பேச முடியாத நீங்க தமிழ்நாட்டில் இவ்வளவு எதிர்கட்சிகள்லாம் ஒன்னா இருக்குன்னு சொல்றீங்களே, உங்க யாராலும் ஏன் சட்டமன்றத்துக்குள்ள போய் நுழைஞ்சி, திரு விஜயகாந்தா இருக்கட்டும், மற்ற திமுகவா இருக்கட்டும், திமுகவா விஜயகாந்தா மற்றவர்களா, சட்டமன்றத்தில் உங்களுடைய வாதம் செய்வதற்கு உங்களோட பிரதிநிதிகள் இருக்காங்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள். பன்னீர்செல்வத்தோடு அவர்கள் முதல்வராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ள போய் உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னா, அடுத்து அம்மா வந்தா நீங்களா என்னப்பா ஆவீங்க? இல்ல என்ன செஞ்சீங்க? என்ன கேக்குறேன், நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு சொன்னாரு, ஸ்திரத்தன்மைன்னு கேட்கிறாரு. என்ன ஸ்திரத்தன்மை? நான் கேட்கிறேன், வெயில் காலம் வந்தோன்னு ஐயோ புழுக்கம் தாங்களேன்னு சட்டையை கட்டி போடுறீங்க. இதே மழை காலம் குளிர்காலம் வந்தோன்னு இவர் சட்டையை அவுத்து போட்டு போவாரா? சொட்டர் போட்டுக்கிறாரு. காலகட்டம் மாறுது இல்ல? அதான் நண்பர், நான் இது வரைக்கும் மாற தெரியாம இருந்துட்டேன். காலகட்டத்துக்கு இது மாதிரி நான் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவர் என்று சொல்லி, நான் ஏற்றுக்கொண்ட ஒரே அரசியல் குரு கலைஞர் என்று சொல்லி என்னை மாற்றிக்கொள்ள கொள்ள தெரியாமல் வாழ்க்கையிலே இப்படி ஒரு இடத்துல நிற்கக்கூடிய ஒரு அப்பா டி ராஜேந்தர். அதிமுக பிரச்சாரம் பண்றது தலையாய என்ன பாவமா? அண்ணாவின் பெயரை தாங்கிய ஒரு இயக்கம்.
அண்ணாவின் திமுக அண்ணா தொடங்கிய இயக்கம், ஆனால் அண்ணா திமுக அண்ணாவின் பெயரை தாங்கிய இயக்கம், அண்ணாவுடைய இதயக்கணி எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட இயக்கம். இதெல்லாம் இது பாருங்க சார், நீங்க இந்த கட்சியில இருந்து அந்த கட்சிக்கு போய், அந்த கட்சியில இந்த கூட்டணிக்கு போய் சீட்டு வாங்கிட்டு வாழ்ந்தவங்க எல்லாமே இந்த உலகத்துல வாழ்வாங்க. இதுவரைக்கும் எந்த சீட்டுமே வாங்காம பிரச்சாரம் மட்டுமே பண்ணி 234 தொகுதியில கரைபடாத கரத்துக்கு சொந்தக்காரன் கலைஞர்கிட்ட பட்டம் வாங்கின எனக்கே இந்த பேருன்னா பரவாயில்ல சார். எந்த இப்ப இவர் கேட்கிறாரு பாருங்க, காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி மாறாராம். என்னத்த மாறிட்டேன்? வருங்காலம் உங்களை அரசியல் செயல்பாடு மாற்றம் இருக்குமா? ஏன்னா இது வரைக்கும் மாற்றம் இல்லாதனால இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. வருங்காலங்கள் எப்படி இருக்கும்? என் செயல்பாடு நிச்சயமாக மாற்றம் இருக்கும். அதிரடி அரசியல் இருக்கும், நிச்சயமா செயல்பாடு மாறி இருக்கும். இன்னைக்கு உள்ள இந்த பிரச்சனை குறித்து மட்டும் நீங்கள் எதை நோக்கி இல்ல, இன்னைக்கு நான் இது குறித்து தான் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சந்திச்சேன். இதை குறித்து எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நீங்க வழக்கு பதிவு செஞ்சீங்க சார். இந்த கேள்வி திரும்ப சொல்றேன், மன்னிக்கணும் நண்பா. இந்த அம்மாவுடைய தீர்ப்பு குறித்து நான் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை நீர்த்து போகக்கூடிய அளவுக்கு அடுத்தது என் மகனை பத்தி கேட்பீங்க, இது தேவையில்லாத விஷயம். அதுக்கு மீண்டும் நான் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்கிறேன். அது மட்டும்தான் சாலை சிறந்தது.